ராமசுப்ரமணியன் சார்ட்ட கேட்கலாம் சார். எல்லா தரப்புடைய பார்வையை நீங்க பார்த்திருப்பீங்க, சமஸ்கிருதம் பற்றி உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதலும் இருக்கும், இந்த அரசியலை நிறைய பேசியிருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? எது உரிமை குரல், இது எது மொழி அரசியல்? இது எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த சம்ஸ்கிருதம் தமிழ் இது ரெண்டுத்துக்கும் எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. அதனால சம்ஸ்கிருதத்தை ஏதோ சாதாரணமாக ஒரு மொழியாக நாம் நினைக்க வேண்டாம். அது 26 பேர் தான் நீ பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அதை சுருக்கி கொண்டு வேண்டாம். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய இலக்கியம், அதில் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸு, டெக்னாலஜி இதெல்லாம் நாம் பேசினோம்னா நாம் நம்முடைய ஒரு பாரம்பரியத்தையே ரொம்ப கொச்சைப்படுத்துகின்றோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருகின்றது. ஆகவே என்னோட இப்போ இருக்கக்கூடிய பேனலிஸ்ட் சில பேர்லாம் கூட ஒத்துக்க மாட்டாங்க நான் சொல்கிறத. அதாவது நடராஜ பெருமானுடைய உடுக்கை அந்த சப்தத்திலேருந்து வந்த 2 மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தமிழ், இன்னொன்று சம்ஸ்கிருதம். ஆகவே ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு கண்ணுக்கு ஒரு மனிதனுக்கு 2 கண் எப்படியோ அப்படித்தான் தமிழும் சம்ஸ்கிருதம். ஆகவே அதை நான் எந்த விதத்துலையும் சம்ஸ்கிருதத்தை குறை சொல்ல மாட்டேன். அதற்கு ஒதுக்குவதும் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ அது ஒரு அதற்கு இன்னும் கொஞ்சம் டானிக் கொடுக்குற மாதிரி, ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி ஒரு அடிஷ்னல் அலோகேஷன் இருந்ததுன்னா, ஏன்னா இருக்கிற 26ன்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி தள்ளிட்டோன்னு வச்சுங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இந்த ஒரு அரிய நண்பர் கனகராஜன் தான் நினைக்கிறேன், அதாவது இந்த எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடிய மிருகங்கள், பறவைகள், இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். அதுபோல சம்ஸ்கிருதம் என்பது ஒரு இப்போ அதிகமாக புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழி என்ற காரணத்தினாலேயே அதற்கு நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. மாறாக அதுக்கு ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக பணத்தை செலவு பண்ணுறது என்பது தவறே கிடையாது. ஏனென்றால் அது ஒரு உன்னதமான உயர்ந்த மொழி. தமிழ் எவ்வளோ சிறப்போ அதுபோல சம்ஸ்கிருதம் உயர்ந்த மொழி தான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆழ்ந்த முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக நமக்கு தெரிந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல UPA 1, UPA 2, இப்ப பாஜக 10 ஆண்டு நிறைவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நிதி ஒதுக்கி சமஸ்கிருதத்தில் ஆய்வு மேற்கொண்டு என்ன புதிதாக கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன மேம்பாடை நாம் அடைஞ்சிருக்கோம்? சார், இப்ப நான் அந்த ரொம்ப டீட்டெயில் தான் நான் போக விரும்பல. இந்த மாறாக இப்பதான் நான் அந்த அரசியல் ரீதியாக சில ஆஸ்பெக்ட் நாம் பார்க்கணும். UPA கவர்மெண்ட், ஆமா, அவங்க பீரியட் சமயத்திலையும் அதிகமாக சமஸ்கிருதத்தை ஒதுக்கினார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுதான் இந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுகின்றன. இப்போ NDA பீரியட்லையும் அதிகமாக ஒதுக்குகின்றார்கள். அதான் அவங்க ஒரு 800 கோடிக்கு மேலே ஒதுக்கினாங்கன்னா இவங்க 2500 கோடிக்கு மேலே ஒதுக்குகின்றார்கள். இங்கே தான் ப்ராப்ளம் இஸ் ஒன்லி திஸ். ஏனென்றால் நீங்கள் அதிகமாக இவங்களுக்கு ஒதுக்குனீங்க, மற்றவர்களுக்கு குறைவாக மற்ற கிட்டத்தட்ட 11 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து உடையது இந்த நாட்டில். நீங்கள் சம்ஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதை யாரும் குறைய சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் நம்முடைய தமிழ் போன்றதையும் மற்ற மொழிகளுக்கும் நீங்கள் இந்த செம்மொழிங்கிற அந்தஸ்து இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கணும். அது மாதிரி கொடுக்கவில்லை என்பது மிக வருத்தமான சமாச்சாரம். இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க, 2500 ஒதுக்கவில்லை, அது ஒரு வருந்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி எளிதா கடந்து போயிட முடியுமா? ஏன்னா தமிழ் மொழி தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுது. அரசு அதிகார மட்டங்கள்ல எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற வாதம். இந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்றது அந்த லாங்குவேஜோட டெவலப்மெண்ட்ல எவ்வளவு க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒதுக்கீடு அப்படின்றது பாரபட்சமானது அப்படின்னு சொல்றதை அவ்வளவு எளிதா கடந்து போயிட முடியுமா சார்? நான் கடந்தே போகல சார். மாறாக நான் என்ன சொல்றேன்னா, UPA கவர்மெண்ட்ல ஏன் அதிகமாக சம்ஸ்கிருதத்துக்கு ஒதுக்கினாங்க, தமிழுக்கு அந்த அளவுக்கு ஒதுக்கல, ஒரு பாயிண்ட். ஆனால் இப்ப சப்ஸ்டான்சியலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கான்ட்ரிபியூஷன் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியா. அது சம்ஸ்கிருதத்துக்கு அது ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் அதிகமாக ஆகி இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். இது இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு கண்ணை உறுத்துகின்றது. அது அவங்க பண்ணினாங்கன்னா அவங்க நாங்கள் தமிழை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம், உலகம் எல்லா இடத்துலையும் நாங்கள் கொண்டு சேர்க்கின்றோம். டாக்டர் மன்மோகன் சிங் டெஃபினட்டாக சொல்லவே இல்லை. அவர் எல்லா இடத்துக்கும் போய் தமிழை உயர்ந்தது, யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கே காணோன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. அல்லது யுனைடெட் நேஷன்ஸில் போய் எல்லோரும் ஓரினம்லாம் தமிழ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது 2004 நினைக்கிறேன்.
உலக மேடைகள்ல பேசல, ஆனா ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது இருக்கக்கூடிய அங்கீகாரம் கொடுத்தது அவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப யாரு கொடுத்தாங்க, யாரு கேட்டாங்க அப்படின்னு ரெண்டுத்தையுமே பார்க்கணும். இத ரொம்ப அழுத்தமாக கேட்டதுங்கிறது டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு UPA 1 அவங்க வந்து தமிழுக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. முதல் மொழியாக செம்மொழி அந்தஸ்து கிடைச்சதுக்குன்னு தமிழுக்கு தான். ஆகவே அதை நாம எல்லாருமே பெருமைப்படுகின்றோம். ஆனா அவர் சொன்னாப்புல வந்து யாதும் ஊரே யாவரும் களி நான் சொல்லிட்டேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போட்டினே அவதம் காணோம், திருக்குறள்ல என்னத்தையும் ஒன்று சொல்லி இதோ பாருங்க நான் அதை சொல்லுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த ஒரு விளையாட்டாக ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப இந்த தமிழை வந்து கொச்சைப்படுத்தி, அதாவது இதா பேச தெரியாதவங்க எல்லாம் அதை வந்து இன்னும் பிரமாதமா உயர்வாக பேசுகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வராங்க பாருங்க. அதுதான் வேடிக்கை. அது மாதிரிலாம் இவர் டாக்டர் மன்மோகன் சிங்லாம் பண்ணல. இவர் எங்க போனாலும் உயர்வுன்னு சொல்லிவிட்டு டிஃபரன்சியேஷனை பார்க்கும்பொழுது டெஃபினட்டா தமிழுக்கு மிக குறைவாகவே கொடுத்துட்டு சம்ஸ்கிருதத்துக்கும் மிக மிக அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பதுங்கிறது, அப்ப நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது என்னுடைய பாயிண்ட். அதாவது கொடுந்தமிழ் கவிஞரே, கடுந்தமிழ் பிரியாரிட்டியும் இருக்கு, டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ஹஃபீஸ் இல்ல ஒரே அதாவது டாக்டர் கலைஞர் இவர் வந்து மன்மோகன் சிங் வந்து எல்லா இடத்துலையும் நான் தமிழ் போல உயர்வு அப்படி ஆக்க முடியாதெல்லாம் நான் தான் தமிழை வந்து தூக்கி பிடிச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனா அதை வந்து அந்த தமிழ் பாட்டெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதை கொலை பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதை வந்து அதுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸும் ரொம்ப குறைவாகவே இருக்கிறதுங்கிறது NDA பீரியட். கொடுந்தமிழ் கவிஞரே, கடுந்தமிழ் புலவரே, சொல்லில் உயர்ந்த சொல் தமிழ் சொல்லே, அதை கொல்லுதல் முறை என்று விட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொல்லாம விட்டீங்கன்னாலே பெரிய நீங்க தமிழுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு சர்வீஸ் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசுறது ஒண்ணு, ஆனா நடைமுறையில் வேற மாதிரி நடந்து கொள்வது என்பது இது NDA-உடைய அந்த போக்கு சரி கிடையாது. சரி, முதல் சுற்று கருத்து திரு ஹஃபீசுல்லா, அதற்கான தேவை இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. காயத்ரி சொல்றாங்க அதற்கான தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதான் அதற்கான தேவை எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பிராந்திய மொழியும் பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்குது. சூர்யா ஒரு சமஸ்கிருதம் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய லிஸ்ட்லாம் கொடுத்தார். இந்த யூனிவர்சிட்டியில் இத்தனை பேர், இந்த அதை விட அதிகமாக தமிழ் படிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அப்போ நாங்களும் தானே வரி கட்டுறோம் ஒன்றிய அரசுக்கு. ஒன்றிய அரசுக்கு எப்படி சமஸ்கிருதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கோ அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு தமிழை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் இருக்கு இல்லையா? அப்போ வரி கட்டுறதுனால தானே நாங்கள் கேட்குறோம். காயத்ரி அவர்கள் தோழர் பேசும்போது சொன்னாங்க, நம்ம ஒன்றும் பண்ணல, நம்ம மற்றவங்களை பட்டு கேட்குறோம்னா மற்றவங்க நான் யார்? ஒன்றிய அரசு எப்படி மற்றவங்க ஆக முடியும்? எங்ககிட்ட இருந்து வரி வாங்குறீங்க, எங்களுடைய பிரதமர் எங்களுடைய ஒன்றிய அரசு கொடுக்கணும். இன்னொன்று, கல்வியை பற்றி ரிப்போர்ட் வந்ததுனால இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. இந்துஸ்தான் டைம்ஸ்ன்றது ஒரு சுதந்திர ஊடகம். பாஜகவை போல ஊடகத்தை மிரட்டி செய்தி போட வேண்டிய நிலைமையில் திமுக இல்லை, என்றைக்குமே அது செய்தது கிடையாது. இந்துஸ்தான் டைம் ஒரு இண்டிபெண்டான ஜேர்னலிசம் நடத்தி